ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தான் அந்த இடத்துல கடுமையா தவறு இருக்கு. ஏன்னா பாமகவுடைய எம்எல்ஏ அருள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த இடத்துக்கு அழைக்கவே இல்லை. இன்னொன்னு அவர் கையில எப்படி அந்த இடத்துல அழைக்காம போட்டாங்க. உங்களுக்கு என்னங்க அங்க வேலை? அந்த 5 பேருக்கு என்ன வேலைங்க? சரி, அவரு ஏதோ வேலையா வந்தாரு, உங்க 5 பேருக்கு என்ன வேலை? அப்போ நீங்க திட்டமிட்டு அவர் வருகையை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுன்னா அவருக்கு மேல தாக்குதல் நடத்துறீங்க. அரசியல் காரணங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் காரணமாக அவரே கைது செய்யப்பட்டு, தாக்குதலுக்குள்ளான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே கைது செய்யப்பட்டு, அதன் பின்பு அவர் ஜாமீனில் உடனடியாக வெளிவந்து விடலாம் அப்படின்ற ஒரு அச்சத்துல அந்த சூழ்நிலை இருந்த காரணத்தால் அவர் மீது அவசர கதியில் போடப்பட்டதுதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை போடுறதுக்கான அடிப்படை காரணமா இவங்க சொல்றது அரசு தரப்புல அவர் மீது இதற்கு முன்பாக 3 குற்ற வழக்குகள் இருக்கிறது. அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஒரு குற்ற வழக்கு அவங்க சொல்லியிருக்கிறது எந்த வருஷம் தெரியுங்களா? 2006. பத்திரிகையாளர்கள் மீது, அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது கடும் தாக்குதலை இந்த அரசு நடத்திட்டு வருது. அவர் குறிப்பிடுறாரு, அவர் தற்போது கைது செய்யப்பட்டு பெண்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு அபத்தம் பாருங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டார் சட்டத்திலிருந்து விடுபட்டு இப்போ வெளியில வந்திருக்காங்க. அவர்கள் மேல குண்டாஸ் பாயறதற்கு காரணமா இருந்தவர்கள் விசிகாவினர். இப்போ விசிகா தரப்புல இருந்து அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல்தான் பல குற்றங்கள் இருக்குது, அவர் தான் கத்திலாம் வச்சிருந்தாரு அப்படின்ற பல குற்றங்களை சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ அந்த குண்டாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படின்றப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது மிக பெரிய அளவுல எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. எப்படி சார் அவர் வெளியில வந்தார்? இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் என்னன்னா, டிஜிபி ஆபீஸ் வாசல்ல அவர் காத்துட்டு இருக்கும்போது திட்டமிட்டு அவர் மீது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியது. அது எல்லா ஊடகமும் அதை காட்சிப்படுத்தி உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுமே அதை பார்த்தாங்க. அதன் பிறகு அரசியல் காரணங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் காரணமாக அவரே கைது செய்யப்பட்டு, தாக்குதலுக்குள்ளான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே கைது செய்யப்பட்டு, அதன் பின்பு அவர் ஜாமீனில் உடனடியாக வெளிவந்து விடலாம் அப்படின்ற ஒரு அச்சத்துல அந்த சூழ்நிலை இருந்த காரணத்தால் அவர் மீது அவசர கதியில் போடப்பட்டதுதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம். குண்டர் தடுப்பு சட்டம் பொதுவாக ஏன் போடுவாங்கன்னா, தொடர்ந்து ஒரு நபர் ஒரு குற்றச்செயலில், அதாவது மணல் கடத்தலோ இல்லை ஆள் கடத்தல் அல்லது சாராயம் விற்பது, இப்படியான குற்றங்கள் தொடர்ந்து செய்யும் போது அவர் சமுதாயத்துக்கு அவரால் இப்போ பல்வேறு தொல்லைகள் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்ன்ற ஒரு காரணத்துக்காக போடப்படும். அந்த சட்டத்தை இவர் மீது மாநகர காவல் ஆணையர், அதாவது எந்த அடிப்படையும் இல்லாமல் அரசியல் காரணங்கள் மட்டுமே அந்த சட்டத்தை போடுறாரு. அது அந்த சட்டத்தை போட்டால் 12 மாதங்கள் ஒருத்தர் ஜாமீனின்றி சிறையில் வைக்க முடியும். இந்த சட்டம் போடப்பட்ட அவர் மீது அந்த சட்டத்தை போடுறாங்க. அதன் பிறகு நாங்கள் என்னென்னா உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஹெச்இபியும் ஃபைல் பண்ணுறோம். ஹெச்இபி ஆட்கொணர்வு மனு ஃபைல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே போர்டு, அட்வைசரி போர்டு இருக்கு. அந்த அட்வைசரி போர்ட்லயே இந்த இறுதி விசாரணைக்கு முன்பாக அட்வைசரி போர்டில் அவர் மீது இந்த சட்டம் எப்படி தவறாக பயன்படுத்துற அப்படின்றத பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அந்த போர்டு இருக்கு. அவர்களும் என்ன அந்த போர்டோட முடிவு எங்களுக்கு சாதகமாக வரல. அதன் பிறகுதான் நாங்கள் வேகமாக இதை நடத்த ஆரம்பிச்சோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை போடுறதுக்கான அடிப்படை காரணமா இவங்க சொல்றது அரசு தரப்புல அவர் மீது இதற்கு முன்பாக 3 குற்ற வழக்குகள் இருக்கிறதுன்னு. அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஒரு குற்ற வழக்கு அவங்க சொல்லியிருக்கிறது எந்த வருஷம் தெரியுங்களா? 2006. 19 வருஷத்துக்கு முன்பு அரசியல் காரணம் மேடை பேச்சு பேசினதுக்காக, அரசியல் போராட்டத்திற்காக அவர் மீது அப்போது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கை, அதை இவருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி குற்றச்செயல் ஈடுபடக்கூடிய நபர் என்றதை காட்டுறதுக்காக 2006 போடப்பட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்கை கொண்டு காட்டுறாங்க.
அதன் பிறகு என்னன்னா இன்னொரு வழக்கு ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் தான் ஏற்கனவே நீதிமன்றம் அவருக்கு ரிமாண்ட் பண்ண முடியாது, அவர் நீதிமன்ற காவல் அனுப்ப முடியாது, ஏன்னா முகாந்திரமே இல்லை, அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் அந்த வழக்கில் சொல்லப்படவில்லை என்று அந்த ரிமாண்ட் வாஸ் ரிஜெக்டட் பை தி லேண்டட் மேஜிஸ்ட்ரேட் அட் சைதாப்பேட்டை. ஸோ அந்த வழக்கு இப்படி இவர்களுக்கு என்னன்னா தொடர்ச்சியாக இவர் ஜாமீன் வெளியே வந்து கூடாதுன்றதுக்காக தான் போடப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு விசாரணையில நம்ம ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களை சொல்லி அரசு தரப்பு அவங்க தேதி வாங்கிட்டே இருப்பாங்க. என்னென்னவோ ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அதுவும் இப்போது சமீப காலமாக பத்திரிகையாளர்கள் மீதும் தன்னுடைய அரசியல் எதிரிகள் மீதும் பழி வாங்குவதற்காகவே இது கண்டிப்பாக அரசுக்கு இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் வழக்கு, ஒரு யூடியூபர் வாராகியோட வழக்கு, இப்படி பல்வேறு வழக்குகள் காட்ட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா லியோ அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சவுக் சங்கர் அலுவலகத்துல வேலை பார்த்த லியோ அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஃபெலிக்ஸ், லியோ, அதன் பிறகு நியூஸ் தமிழ் 24/7 உடைய ஒளிப்பதிவாளர்கள் அவர்களையும் தாக்கப்பட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் மீது, அதாவது அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது கடும் தாக்குதலை இந்த அரசு நடத்திட்டு வர்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன இதுல என்னன்னா, அந்த வாராகி போடப்பட்ட குண்டத்தடுப்பு சட்டம் அதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யும் போது நீதிபதி SM சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு மிக கடுமையான கண்டனங்களை இந்த அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் டிஸ்பியூட், அதை அடிப்படை காரணமா வச்சு நீங்க போட்டிருக்கீங்க. அதுல அதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு அரசியல் நோக்கத்துக்காக அழுத்தத்துக்காக நீங்க இந்த வழக்க நீங்க அவர் மேல போட்டிருக்கீங்க அப்படின்னு சார். ஆனா இப்போ நீங்க சொல்றக்கூடிய இந்த வாராகி அந்த நபருடைய வழக்கும் சரி, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கும் சரி, அவர்களுடைய வழக்குலாம் வித்தியாசமான கோணத்துல இருந்தது. ஏன்னா அதாவது ஒரு அதிகாரியோடைய பர்சனல் லைஃப அதிகப்படியா இவங்க இருவரும் பேசினதுனால இவர்கள் மீது தொடர்ச்சியா திமுக அரசு, திமுகவினர் சார்ந்தவர்கள் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு அதிகாரியை பத்தி நீங்க தொடர்ச்சி அவங்க அவதூறா பேசுறான்னு வச்சுப்போமே, சட்டம் உங்களுக்கு என்ன சொல்லுது? அவங்கள சட்டவிரோதமா கைது பண்ணி உங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி அவங்களை சிறையில் அடைக்கணும்னு சொல்லல. இப்போ உங்களை ஒருத்தர் அவதூறா பேசுறாரு, தவறான தகவல் சொல்லிட்டே வர்றாருன்னா நீங்க அவர் மீது அவதூறு வழக்கு தானே போட முடியும். அவதூறு வழக்கு ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு கிரிமினல் டிஃபமேஷன், ஒன்னு சிவில் டிஃபமேஷன். உயர்நீதிமன்றத்தில் நீங்க சிவில் டிஃபமேஷன் போட்டு நீங்க இன்ஜெக்ஷனே வாங்கலாம். இனி அவர் பொது வெளியில் என்னை பற்றி பேசக்கூடாது, என் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, அதனாங்க சட்டம் உங்களுக்கு இருக்கிற வழிமுறை. நீங்க IPS ஆஃபீஸர், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த சட்டம் நியாயமா செய்யக்கூடிய சட்ட விதிமுறை நீங்க பின்பற்றாம உங்க அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி மீண்டும் சுப்ரீம் கோர்ட் 2வது முறையாக சவுக்கு சங்கர் மீது குண்டத்தடுப்பு சட்டம் போடும்போது கடும் கண்டனம் தெரிவித்தது. அதுக்கு பயந்துதான் உடனடியா அதை வித்ரா பண்றாங்க. அதே மாதிரி இந்த வழக்குலையும் நீதிபதி SM சுப்ரமணியம் மிக தெளிவா சொல்றாரு. அதாவது பர்சனல் லிபர்ட்டின்றது அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அந்த லிபர்ட்டின்றது கேரண்டீடு பை தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 1 மணி நேரம் அது மீறப்பட்டாலும் அது சட்டவிரோதம் சொல்றாரு. அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட 5 மாதங்கள், இதுக்கு யார் 5 மாதங்கள் சிறைவாசம் முடிஞ்ச பிறகு நீதிமன்றம் இப்படியான இந்த சட்ட அவர் மீது போடப்பட்ட குண்டத்தடுப்பு சட்டம் அடிப்படையற்றது அப்படின்னு விடுதலை செய்யும் போது இந்த இழப்புக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் அவர் குடும்பத்துக்கும் அவர் மனநலத்துக்கும் உடல்நலத்துக்கும் ஏற்பட்ட இழப்புக்கு யார் நட்டேடு கொடுப்பது? இந்த இறுதி விசாரணை வரும்போது அந்த மாதிரியான வழக்கு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கா சார்? அதாவது எனக்கு நஷ்ட ஈடு வேணும். இல்ல அது இது வரைக்கும் அதுவும் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய கொடுஞ்சிறைக்கு பிறகு இப்பதான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு. அதனால அவர் பத்தி அவர் கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பார்ன்றது நாங்க நம்புறோம். இது அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வழக்கறிஞரா நாங்க முடிவு பண்ண முடியாது. அவர் தான் அந்த மாதிரியான சட்டங்கள் அவர்கள் மேல போடலாம் தானே சார்? அது சட்ட ரீதியா அவர் மீது தாக்குதல் நடத்திய விசிகாவின் மீது வெறும் வழக்கு பதிவு மட்டும்தான் செய்யப்படும். அதன் பிறகு ஒரு சின்ன சம்மன் கொடுத்து விசாரணைக்கு வாங்கன்னு கூட அவங்களை கூப்பிடல. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அரசு எப்படி இவர் மீது வன்மமா செயல்பட்டு வந்திருக்குதுன்னு. ICUல இருந்தவர், கைது செய்யப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு ICU ஸ்டான்லி மருத்துவமனை ICUல இருந்தவரை அப்பட்டமா அங்கிருந்தே அழைத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புற அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் இயங்கக்கூடிய அரசா தான் இது இருக்கு.
அதன் பிறகுதான் நாங்கள் இந்த சட்ட போராட்டத்தை எடுத்தோம். இன்னொன்று, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து இவங்க அவசர கதியில் இந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணாங்கன்றத நான் வந்து பல்வேறு காரணங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சோம். அதில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2006 வந்து சொன்ன ஒரு வழக்கை காட்டினேன். அதையும் வந்து நீதிபதிகள் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துட்டாங்க. இன்னொரு ஒரு பெரிய மிக முக்கிய காரணம், அதாவது நான் எனக்கு அளிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சரி பார்த்து அதனுடைய உள்ளடக்கங்களை நான் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன். என்னவென்றால், இவர் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபடுகிறார், ஆகவே குண்டத்தடுப்பு சட்டம் இவர் மீது போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் முடிவு பண்ணி அதன் பிறகு இந்த உத்தரவை போட்டேன் என்பதுதான் மாநகர காவல் ஆணையருடைய டிடென்ஷன் ஆர்டருடைய உள்ளடக்கம். இதில் அவர் நான் பார்த்ததாக சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் ரிமாண்ட் ரிப்போர்ட். அந்த வழக்கு நான் பார்த்து அவர் உத்தரவிட்டது 14/9. ஆனால் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலிருந்து சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி ரிமாண்ட் ரிப்போர்ட் வாங்கிய தேதி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்குது 18/9. இது எப்படி இது சொல்லுங்க, இது எப்படி சாத்தியம்? 18/9 தான் நீங்க வாங்கியிருக்கீங்க நீதிமன்றத்துல இருந்து. ஆனால் அந்த அதிகாரி நான் 14/9 நான் பார்த்ததா வந்து தகவல் சொல்றாரு, அந்த டிடென்ஷன் ஆர்டர்ல இருக்கு. அப்போ இந்த ஒரு உதாரணம் போதும். அவசர கதியில் ஒன்று அது வந்து பின்தேதியிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம், அல்லது அந்த ஆவணம் இடைச்சொல்லாக சொருகப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ஏர்போர்ட் மூர்த்திக்கு அந்த காப்பீஸ் கொடுப்பாங்க, அப்போது இடைச்சொல்லாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு 4 நாட்களுக்கு பிந்தி ஒரு உத்தரவு போட்டு 4 நாட்களுக்கு பிந்தி வாங்கிய ஆவணத்தை நான் பார்த்ததாக அவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்டர், அவர் தான் வந்து ஸ்பான்சரிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், அவர் வந்து தன்னுடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல கமிஷனருக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்புறாரு. என்னன்னா, ஏன் போட வேண்டிய அவசரமாக உடனடியாக போட வேண்டிய அவசரம் என்னன்னா, அதுல சொல்றாரு, இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இந்த வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் மாவட்ட நீதிமன்றத்துல செஷன்ஸ் நீதிபதியை அங்க வந்து ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்து அந்த மனு நிலுவையில் இருக்குது. அப்போ அவர் வந்து ஜாமீன் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனவே இது இந்த உடனடியாக இந்த தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுல அவர் குறிப்பிடுறாரு, அவர் தற்போது கைது செய்யப்பட்டு பெண்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு அபத்தம் பாருங்க. ஏதோ ஒரு பெண்கள் மீது போட்ட ஒரு குண்ட தடுப்பு சட்டத்தின் ஆவணத்தை அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி பேஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட்ல கொண்டு வந்து போட்டு இதை இவர் கொடுக்க, இவரும் அதை நான் பார்த்துட்டு அது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து என் மனசார எனக்கு வந்து அதை வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அவசர கதி, இந்த அழுத்தம் எவ்வாறு வந்து இவங்க வந்து சட்டவிரோதமா பயன்படுத்திருக்காங்கன்றத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீதிமன்றத்துல நாங்கள் தோலுரிச்சு காட்டணும். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து வழக்கறிஞர் கண்டிப்பா வாதாடி இருப்பாங்க. அந்த வழக்கறிஞர்லாம் இதுக்கெல்லாம் பதில எப்படி பதில் சொல்ல முடியும்? 18/9 சொல்லி டாக்குமெண்ட்ல இருக்கு, ஆனா 14ஆம் தேதி நான் பார்த்துட்டேன்னு சொல்றீங்க. இது எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? இதை மறுப்புறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி இந்த பெண்கள் சிறைச்சாலை வைக்கப்பட்டுள்ளார்ன்றதுக்கு அவங்க சொன்ன பதில் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சிரிப்பீங்க. அது டைப்போகிராபிக்கல் எரர்னா நீதிபதியும் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சாங்க. எல்லாத்துக்கும் நீங்க தவறு பண்ணிட்டு நீங்க டைப்போகிராஃபி எரர்னு சொல்லிட்டே இருக்கீங்க. வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தான் அந்த இடத்துல கடுமையா தவறு இருக்கு. ஏன்னா பாமகவுடைய எம்எல்ஏ அருள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த இடத்துக்கு அழைக்கவே இல்லை. இன்னொன்னு, அவர் கையில எப்படி அந்த இடத்துல அழைக்காம போட்டங்க. உங்களுக்கு என்னங்க அங்க வேலை? அந்த 5 பேருக்கு என்ன வேலைங்க? சரி, அவரு ஏதோ வேலையா வந்தாரு, ரைட்டு. உங்க 5 பேருக்கு என்ன வேலை? அப்போ நீங்க திட்டமிட்டு அவர் வருகையை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுன்னா அவர் மேல் தாக்குதல் நடத்துறீங்க. ரெண்டாவது, விசிகாவுடைய வழக்கறிஞர்கள் அவருடைய ஒவ்வொரு நீதிமன்றத்துல நாங்க மனு தாக்கல் செய்யும் போது, எழும்பூர் நீதிமன்றமும் சரி, மாவட்ட நீதிமன்றத்திலும் சரி, கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து வழக்கை வந்து நடத்தினாங்க அவங்க சார்பில், அந்த புகார் கொடுத்த நபர் சார்பில். ஆனால் அதையெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றமே நிரம்பி வழிகிற அளவுக்கு வருவாங்க. எங்க தரப்புல வந்து நாங்க வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இருப்போம். நான் அங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் பெரிய கும்பலே வருவாங்க. சரி, அது அவங்களோட உரிமையோட வச்சுக்கலாம். ஆனால் டிஜிபி ஆபீஸ்ல அருள் கூப்பிடல, உங்களுக்கு என்னங்க கவலை? சரிங்க சார், கத்தி என்பது தவறான தகவல். அது கத்தியே கிடையாது, திட்டமிட்டு. அதனால்தான் என்ன பண்றாங்கன்னா, வழக்க ஜோடிக்கணுன்றதுக்காக அவரை கைது செய்த பிறகு ஒரு நாள் வந்து காவல் எடுக்கிறாங்க, போலீஸ் காவல். அதை கடுமையா நாங்க எதிர்த்தோம். அந்த நீதிபதிக்கு வந்து என்னன்னா,
அவங்களுக்கும் வந்து நல்லா உணர்றாங்க இது வந்து இப்படி ஒரு அபத்தமான வழக்குலன்னு. ஆனால் அவங்க நீதிபதி என்ன பண்றாங்கன்னா சட்டத்தின்படி வந்து ஒரு நாள் வந்து அவங்க போலீஸ் வந்து காவலுக்கு தராங்க. அந்த காவலில் அவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்காக காவல் எடுக்கிறதுனா கத்தியை வந்து இந்த இடத்துல, அதாவது டிஜிபி ஆஃபீஸ் பின்னாடி ஒன்று, இதுதான் இன்னும் ரொம்ப அபத்தம். டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே அந்த கத்தியை அவர் போட்டுட்டாராம். அந்த கத்தியை வந்து இவர் அடையாளம் காட்டினாலும் எடுத்தாங்க. அப்படியான எந்த கத்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது கீ செயின் வச்சிருப்பார். அந்த அதில் வந்து அவருடைய கீ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தாக்கப்படுகிறான், உயிருக்கு ஆபத்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற வழியெல்லாம் பாதுகாக்கணும்னா நீங்கள் எது தாக்கணும் அர்த்தம். செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது சட்டமே கொடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து ஒருத்தவங்களை அறிவால் எடுத்து வெட்ட வரும்போது வெட்டுங்கன்னு கழுத்தெல்லாம் காட்ட முடியாது. நீங்கள் அதுக்கான வந்து உங்களை தற்காத்துக்குள்ள நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும். ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட வந்தால் நீங்கள் வந்து சுட்டுக்கொண்டு சொல்லுவீங்க? நான் கேட்குறேன். இல்லை இதே இந்த விசிகா அவங்களோடையும் கேட்குறேன். அவங்க என்ன அவங்க மீது இதே மாதிரி தாக்குதல் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? என்ன பூச்செண்டு இல்லை அவனை வாங்க அடிங்க என்ன பூச்செண்டு கொடுத்து வர இருப்பாங்களா? அதனால் இதெல்லாம் அபத்தமாக, அதாவது என்னென்னா அதிகார துஷ்பிரயோகம் செய்த பிறகு மக்களிடம் இவர்களுடைய அந்த அந்த அப்பட்டமாக சட்ட விதிமுறைகள் வெளிப்படையாக வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னென்ன எக்ஸ்போஸ்டு. இப்போ வேற வழி இல்லாமல் எதையாவது வந்து பேசி வந்து சமாளிக்கணுன்றதுக்காக பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம். இப்போ நீதிமன்றம் எந்த மாதிரி இப்போ ஆளுகின்ற அரசை வந்து கண்டிச்சிருக்காங்க சார் இந்த விஷயத்துல? இல்லை அதுதான் இந்த இப்போ நாங்கள் அந்த தோலுறுத்து காட்டிய இத்தனை வந்து சட்ட விதிமீறல்களையும் அபத்தங்களையும் அவங்க வந்து அந்த உத்தரவில் காட்டி அது மேற்கோள் காட்டி, ஆகவே வந்து இந்த குண்டத்தடுப்பு சட்டம் வந்து இவங்க மீது போடப்பட்டது தவறான செயல், அதனால் நாங்கள் இந்த குண்டத்தடுப்பு சட்டத்தை ரத்து செய்கிறோம்ன்றது தான். இனிமேல் வந்து அது இதை அடுத்து, ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குதான். இதெல்லாம் தனியாக வந்து மனு உயர்நீதிமன்றத்தில் தனியான இந்த அமர்வில் வந்து அவங்க வந்து குண்டத்தடுப்பு சட்டம் வந்து போடப்பட்டது சரியா தவறா இது மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். மற்ற வழக்கு சம்பந்த விஷயங்களை வந்து நம்ம தனியாக தான் மனு தாக்கல் பண்ணணும். அதனால அதை அவர் தொடர்ந்து அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.